காதலுக்காக என்ன உணவு பழக்கத்தை மாற்றிக் கொண்டீர்கள்? வெஜ்ஜில இருந்து நான்வெஜ் மாறி இருக்கேன் சார். என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல, மேரேஜ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள்ல விருந்து வைப்பாங்க. ஆமா, அதானே உலக வழக்கம். எங்க சைட்ல விருந்துனா ஒரு லெமன் ரைஸ், ஒரு புளியோதரை. விருந்துல லெமன் ரைஸ் புளியோதரை வைப்பாங்க. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா ஃபர்ஸ்ட் டே மேரேஜ் ஆயிட்டு சிக்கன், மட்டன், ஃபிஷ், பிரான் வரிசையா எல்லாமே இலையில வச்சது என்னது? ஆயத்தோட அடைஞ்சிருச்சா? ஆனா இவங்க ஊர் பக்கம் ரத்த பொரியல் குடல் வேற வைப்பாங்களே தம்பி, சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் வச்சிருக்காங்க. பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க சார் ரத்த பொரியல் பார்த்தோன்னே சரி ஏதோ பீட்ரூட் பொரியல் வச்சிருக்காங்கன்னு கேட்டேன். சரி இது பீட்ரூட் இருக்கு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ரைஸ் கொடுங்க, நான் தண்ணி ஊத்தியாச்சு பீட்ரூட் வச்சு சாப்பிடுறேன். இது வந்து ரத்த பொரியல், பீட்ரூட் இல்ல. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. குடல் கறி தான் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப எல்லாமே சார். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? என்னை விட அதிகமா நான்வெஜ் அவங்க தான் சார் சாப்பிடுறாங்க. கொஞ்சம் கூட கவலையப்படாம ரத்த பொரியல் அப்படி சாப்பிட வச்சீங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. இல்ல லவ் மேரேஜ்னால நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு போகும்போது அவர் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே பழகிட்டாரு. அதனால கண்டிப்பா இல்ல மாப்பிள்ளை அவர் முதல் வார்த்தையே வந்து சொல்லிட்டாரு, பழகல, அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டேன்னு சொல்லிட்டாரு. ஜோக்கா ஜோக்கா. அவர் மாறிதான் சார் ஆகணும், வேற வழி இல்ல. நான் மாறிதான் ஆகணும்னா நீங்க புளியோதரைக்கு மாற வேண்டியதானே? அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. மீன்ல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எது மீன்? வவ்வால் நல்லா இருக்கும். வவ்வால் நல்லா இருக்கும். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? புளியோதரையும் பொங்கச்சோறும் சாப்பிட்டுட்டு இருந்தவர வவ்வால் நல்லா இருக்குங்கிற லெவலுக்கு வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு. நீங்கள் என்ன உணவு பழக்கத்தை மாற்றிக் கொண்டீர்கள்? ഞാൻ സ്റ്റേറ്റ് മാറി. ബീഫ് കറി. பீஃப் கறி. ஒய்ஃப் கேரளாவா? வைஃப் கேரளா. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். தேங்காய் வாசமே எனக்கு செட் ஆகாது சார். ஆஹா. அது தாளிக்கும் போதே ஒரு மாதிரி அப்படியே குமட்டிட்டு வரும். போடா அறிவு கட்ட முண்டோம். அவன் என் மூஞ்ச பார்த்து தானே வாந்தி எடுக்கிறான். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இதெல்லாம் ஒரு உணவா அப்படின்ற மாதிரி தோணும். என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? சார் நான் வந்து நேட்டிவ் பாத்தீங்கன்னா குஜராத். தமிழ் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். காலேஜ் படிக்கும் போதே அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா தமிழ் பையனை தான் நான் பண்ணுவேன், இல்ல எனக்கு கல்யாணமே வேணாம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். தமிழ் பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். அது தமிழோட கல்ச்சர், அந்த ஃபுட் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன்பா. கம்ப்ளீட்லி வெஜிடேரியன். வீட்ல எப்ப பாரு சப்பாத்தி, பூரி, தேப்லா, காக்கரா அப்படியே ஓடிட்டு இருக்கோம். தேப்லா காக்கராவா? அப்படின்னா அது வெரைட்டி ஆஃப் சப்பாத்தி, ஒரு ஸ்நாக் டிஷ். அது சப்பாத்தி வேற வேற பேர்ல சொல்றீங்க. பூ 5 ரூபா, புஷ்பம் 5 ரூபாங்கற மாதிரி. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இங்க ஜாலியா இருக்கு. கார குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு. இந்த ஸ்மெல் இருக்கே சார், ஸ்மெல் ஐயோ என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். குக்கிங் பண்ணும்போது அந்த ஸ்மெல் அப்படியே தூக்கும். வெஜிடேரியன் பழகுனவங்களுக்கு அந்த ஸ்மெல் ஆகாதும்பாங்க இல்லையா? டெபினெட்லி உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே தூக்குதுங்கறீங்களே. ரா மீட் எல்லாம் ஓபன் பண்றாங்க இல்லையா, அப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஓ அப்படி ஒரு வியாதியா உனக்கு? குக் ஆகிட்டு அந்த ஸ்மெல் வரும் பாருங்க, அது கொஞ்சம் டெம்ப் பண்ணி விட்டுருது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு. நீ பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. இதுவும் ஒரு பசிதானப்பா. இவ்வளவு நாள் இதெல்லாம் சாப்பிடாம மிஸ் பண்ணிட்டேமே நீங்க வருத்தப்படுற ஃபுட் ஐட்டம் இது. வத்த குழம்பு சார். பொட்டாட்டி ஆசை ஆசையா மருமகனுக்காக வச்ச வத்த குழம்பு மிக்ஸ் பண்ணி கூட ஒரு அப்பளமோ ஒரு வத்தலோ வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.